போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியல, நான் வந்து உனக்கு பொண்டாட்டியாக வாச்சிருக்கேன். பெருசாக புண்ணியமெல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஆனால் நான் கல்யாணமுக்கு அதுக்கு முன்னாடி சாமிக்கு ஒரு எட்டனா போட்டு நல்லா ஒரு அழகான பொண்டாட்டியே வேணும்னு நான் வேண்டினேன். கிடச்சிருச்சு. ஆனால் கடவுள் ஒன்று சொன்னார், நீ கொடுத்த எட்டனாவுக்கு இந்த மூஞ்சி தாண்டா கிடைக்கும். என்ன வேணும் உனக்கு? வாய்க்கு ருசியா சோறு வேணும் எனக்கு. கொட்டி கொட்டி கிடக்கு. ஆமா, குப்பையில கொட்டதெல்லாம் தட்டத்தில் வந்து கொட்டி வச்சிருக்கிற. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எங்க சார் அவசர அவசரமா கிளம்புற மாதிரி தெரியுது. இல்ல, உள்ள ஒரே உப்பசமா இருக்குது, அதான் மாடி மேல காத்து வாங்க போலான்ட்டு. உங்க காத்து ஊருக்கு போய் 1 வாரம் ஆச்சு, வரத்துக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அதனால நீங்க மூடிக்கிட்டு இங்கேயே இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஆள் இருக்கா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? அப்பா இல்ல மூதேவி, ஆள் இல்லைன்னு தான் சொன்னேன், புருஷன் இல்லைன்னு சொன்னா? டேய், செருப்பு பிஞ்சு போச்சுடா, ஒரு நல்ல செருப்பா பார்த்து வாங்கி தாயேன். செருப்பு தானே, அடுத்த மாசம் கோயில் திருவிழா வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒரிஜினல் பிளான் என்னமோ பணக்காரன் ஆறதான், எப்படி கடங்காரானு தெரியல மாப்ள. சொல்லுங்க, 90s கிட்ஸ் எப்படி நீங்க மட்டும் இவ்வளவு ஒழுக்கமா வளர்ந்துருக்கீங்க? விளக்கமாரடி, பெரம்படி, செருப்படி, பெல்ட் அடி, தோசை கரண்டி அடி வாங்கி பாரு தெரியும். மாமா மாமா மாமா, இத கொஞ்சம் வாங்கி கொடு மாமா, சூப்பரா இருக்கு. அதாவது குடும்பங்கிறது வந்து ஐயா சாமி, தெரியாம கேட்டுட்டேன், நீங்க கொஞ்சம் மூடிக்கிட்டு இருங்க. ஹே கூகுள், நான் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், இந்த மாதிரி பெரிய லிஸ்டே இருக்கு. எனக்கு இருமல் வந்தா நான் உடனே டாக்டர் கிட்ட போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உடனே கை வச்சு இருமிடுவேன் மேடம். இதுக்கு போய் டாக்டர் வரைக்கும் போவாங்களா? ஏமா பத்மா, ஏமா என்னை எப்படி சந்தேகப்படுற? உன் மேல சத்தியமா நான் குறிக்கலமா. என்னைய பாரு, என் மூஞ்ச நல்லா பாரு. இந்த மூஞ்ச பார்த்தா சரக்கச்சா மாதிரியா இருக்கே. சரிடா, இதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? உன் பத்மா அங்க இருக்கா பாரு. இன்னைக்கு கன்ஃபார்ம் டெத்துடா. நான் திடீர்னு காணாம போயிட்டா நீ என்ன பண்ணுவ பேபி? என்னோட தாங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் தீர்ற வரை உன்னை தேடி கண்டுபிடிப்பேன் பேபி. அப்படியா? அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க பேபி? 26 ரூபா 50 பைசா பேபி. இது போதுமா பேபி? இத வச்சு நீ எப்படி கண்டுபிடிப்ப? நீ அவ்வளவுதான் ஒருத்து, இதை நீயே புரிஞ்சுக்கணும். என்ன சொன்ன? ஓடா லவுடு பையா. புதுசா என்னப்பா சொல்றது? செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும். மதுர வீரன் தானே, காத்துல கல்வீடு கட்டப்படும். அவனை உசுப்பி விட்ட வீணே, அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும். இனி விசிலு பறக்கும் தானே, வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும். என் பேர அடி மதுர வீரன் தானே. இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? சிங்கம் போல நடந்து வா. ஹெல்ப்னா சொல்லு, நான் பண்றேன். ஹெல்ப்பா? பாத்திரத்தை மட்டும் கழுவிடுறீங்களா? வேற ஏதாவது ஹெல்ப்னா சொல்லு. டீயை போடுறீங்களா? அது வேற ஏதாவது சொல்லு. போய் டிவியை போட்டு உக்காந்துரு. அது வேணா பண்றேன். போயிரு, என் மூஞ்சி முன்னாடி நிக்காத, அதுவே பெரிய ஹெல்ப். என்ன ப்ராப்ளம் தெரியுமா ஹனிஃபா? நீ கொஞ்சம் கூட அழகா இல்ல, அப்படி நினைக்காத. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? அப்படி நினைக்கவே இல்லை மேம், நானு அப்படி நினைக்கவே இல்லை மேம். அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் உண்மையை சொன்னா அப்படிதான் மேம் எல்லாம் சொல்றாங்க. அழகு மண்ணம் கட்டி. மணி 12ஆவதுமா, ஏந்திரிமா. ஏமா ஏந்திரிமா. என் லட்டு, என் மைசூர் பாக்கு, என் சின்ன ஜாங்கிரி, இது வேலைக்காவது போல் இருக்கு. வழக்கமாக நம்ம தான் சமைக்கணுமா? ஏன் பிருந்தா, நீ டிகிரி முடிச்சிருக்க, உன் புருஷன் படிக்கவே இல்லை, எப்படி கல்யாணம் பண்ண? என்ன பண்றது, என் தலையெழுத்து எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. சரி, நான் படிக்கல தானே, ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லுங்க. டெல்லி வந்து எந்த ஸ்டேட்? தமிழ்நாடு. கேள்வி நல்லா கேளுங்க. டெல்லி வந்து எந்த ஸ்டேட்? அதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து டிஸ்ட்ரிக்ட். இவங்களுக்கு தெரியல, சரியான பதில நீங்க சொல்லுங்க. யுவர் ஆனர் மேம். எவ்வளோ மேம் 250 ஆச்சு. ஆனா அழகான பொண்ணுங்களுக்கு 100 rupees ஆஃபர் மேம். சரி, இப்ப எவ்வளவு பே பண்ணும்? உங்களுக்கு 250 தான். நான் அட வருமா? வருண்ணா. எங்க போனா? நான் நிலாவுக்கு போனா போலாம். எவ்வளோ வாடகை?
1500 கோடிப்பா. ராக்கெட் அனுப்புறது வெறும் 600 கோடி தான் வாங்குறாங்க. நேருக்கு நான் 1500 கோடி கேட்குறேன். உங்களை விட்டுட்டு வரும்போது எம்கே வரணும். அதுக்குத்தான் இவர் மேம். எவ்வளோ? மேம் 250 ஆச்சு. ஆனா அழகான பொண்ணுங்களுக்கு 100 rupees ஆஃபர் மேம். சரி, இப்போ எவ்வளோ பே பண்ணும்? உங்களுக்கு 250 தான். அட வருமா? வருண்ணா. எங்க போனா? நான் நிலாவுக்கு போனா போலாம். எவ்வளோ வாடகை? 1500 கோடிப்பா. ராக்கெட் அனுப்புறது வெறும் 600 கோடி தான் வாங்குறாங்க. நேருக்கு நான் 1500 கோடி கேட்குறேன். உங்களை விட்டுட்டு வரும்போது எம்கே வரணும். அதுக்குத்தான் பாப்பா அப்பா ஊர்ல இருந்து வராங்களாம். சிக்கன் மட்டன் எடுத்து செஞ்சிருவியான். என்ன பணம் மரத்துல இருந்து காய்ச்சி கொட்டுதா? அதெல்லாம் என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க வேலையை பார்த்துட்டு அங்கேயே இருக்க சொல்லு. இங்க வந்தாங்கன்னா தெரியும். மாமா உங்க பொண்ணு சொன்னதை கேட்டீங்களா? நீங்க அங்கேயே இருப்பீங்களா? இங்க வர வேண்டாம். என்னது? எங்க அப்பாவா? நீ என்னைக்கு காலையில கோழி கூட முன்னாடி எந்திரிக்கிறியோ அன்னைக்கு தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமும் இருக்கும். நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருக்க மூளை சொல்லுமா, நீ ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்க, நல்லா தூங்குன்னு சொல்லுமாமா. அதனாலதான் என் மனசு உடம்பு ரொம்ப நேரம் தூங்குது. நானும் நைட்டு சீக்கிரம் தூங்கி காலை எந்திரிக்கலான்னு நான் பாக்குறேன். நான் எந்திரிக்க முடியலையே. உங்க கூட இருக்கிறது எனக்கு அவ்வளவு பாதுகாப்பு. பாதுகாப்பு இல்லைன்னா பாதுகாப்புனா எப்படிங்க தூக்கம் வரும்? அதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏங்க, நம்ம வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு நாய் வளர்க்கலாமா? ஏன் நீ எங்கேயும் ஊருக்கு போயா? ஏங்க, நம்ம பையனை நான் அடிச்சிட்டேங்க. ஏய், உன்ட்டு எத்தனை தடவை சொல்கிறேன் நம்ம பையன் மேலே கையை வைக்காதன்னு. பின்ன என்னங்க, பருப்பு டப்பாயில இருந்து 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டான். ஏய், பருப்பு டப்பால் 400 தான் இருந்தது. ஏண்டா பாலாஜி, காலையில நீ அங்க வர்றப்ப நல்லா தெரியுற, கிட்டக்க வர 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 திடீர்னு காணா போயிருவியே. ஏண்டா? என்னது கண்ணு அதுவும் போய்கிட்டு இருக்கா? என்னடி கணக்கு புத்தகமா? ஆமாக்கா. சரி சரி, கணக்குல ஏதாவது சந்தேகம் வந்தா என்கிட்ட கேளு. வேண்டாக்கா, நானே கணக்கு தப்பா போட்டுக்கிறேன். ஓங்கி அறையப்பட்டார் ஓனர் பொண்டாட்டி. பாப்பா அப்பா ஊர்ல இருந்து வராங்களாம். சிக்கன் மட்டன் எடுத்து செஞ்சிருவியான். என்ன பணம் மரத்துல இருந்து காய்ச்சி கொட்டுதா? அதெல்லாம் என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க வேலையை பார்த்துட்டு அங்கேயே இருக்க சொல்லு. இங்க வந்தாங்கன்னா தெரியும். மாமா உங்க பொண்ணு சொன்னதை கேட்டீங்களா? நீங்க அங்கேயே இருப்பீங்களா? இங்க வர வேண்டாம். என்னது? எங்க அப்பாவா? அக்கா உன்னை மாமா கூப்பிடுறாரு. எதுக்குப்ல? தெரியல, வா. ஏங்க கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடவே இல்லையே. இவதான் சொன்னா நீங்க கூப்பிட்டீங்கன்னு. நீங்க தானே வேஸ்ட் பொருள் ஏதாவது இருந்தா கொண்டு வா, எடைக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல. என்ன அக்கா மாமா முன்ன மாதிரி இப்பெல்லாம் உங்களுக்குள்ள சண்டையே வரதில்ல போல. ஒரே ஆச்சரியமா இருக்கு. நல்ல விஷயம் தானே. இல்லைன்னா இவ கூட எல்லாம் மனுஷன் பேசுவானா? நீ மனுஷனாரு, அப்புறம் வாண்ட நான் மனுஷியா நீ பேசுவேன். முதல்ல மனுஷன் ரெடி, அப்புறம் நான் வாண்ட புருஷனா பேசுறேன். நீ முதல்ல புருஷனா நடந்துக்க, அப்புறம் நான் வாண்ட பேசுவேன். நீ முதல்ல பொண்டாடி நடந்துட்டு நான் வாண்ட பேசுவேன். நடக்கலாம் சொல்லு.